நான் திரும்ப சொல்லியிருக்கேன். பெர்சன்டேஜ்ங்கிறது விஜய்க்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆகிறது அவருக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு வேட்பாளர் என்றால் உள்ளூர் வேட்பாளர்னா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னு ஒரு சில முக்கியஸ்தங்கள் தேவைப்படுது. என்ன மாதிரி? அதாவது என்னன்னா லோக்கலில் கொஞ்சம் 4 பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பழக்க வழக்கங்கள் இருக்கணும். ஒரு கோயில் நல்லது கெட்டது திருவிழாக்கள் அந்த மாதிரி விஷயங்களை நன்கொடைகள் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொள்கிறாங்கன்னா உள்ளூரில் வந்து 4 பேரை படிக்க வச்சுருப்பாங்க. இப்போது பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க, அவங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அண்ணன் எனக்கு அதை பண்ணார், படிக்க வச்சார், எங்களுக்கு எதனா ஒன்றா போய் கேட்போம், உதவி பண்ணுவார். அந்த வார்த்தை வருதா இல்லையா? ஒரு அரசியல்வாதியோட முதலீடு அதுதான். எதுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் வந்து காது குத்து சாவுக்கு சடங்குக்கு எல்லாத்துக்கும் போகிறாங்க? நீங்கள் நல்ல அரசியல்வாதி எடுத்து பாருங்கள். ஊரில் ஒரு இழப்பு ஆகி போச்சுன்னா எங்கே இருந்தாலும் சும்மா போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் தலையை கட்டுருவாங்க. அங்கே வந்து எல்லாம் சேர் போட்டிருக்க இடத்துல இவருக்குன்னு ஒரு சேரை போட்டு இவரை சுற்றி ஒரு 30 பேர் வச்சு அப்புறம் அந்த வீட்டில் முக்கியமானவங்களுக்கு துக்கம் விசாரித்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, தெம்பாயிரு, சந்தோஷமாக இரு, எதிர்பார்க்கல, நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்க்கணும், என்ன பண்ணுவ, உனக்கு கொடுப்பன இல்லை, நல்ல மனுஷன், போய் சேர்ந்துட்டார். இப்படி இந்த அரசியல்வாதி 4 வாரத்தை பேசுவார், ஒரு ஆறுதல் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்களாக இருந்தால் இவங்களே ஒரு சில ஆளெல்லாம் போட்டு நல்லபடியாக எடுத்து போடணும், பெரிய கட்டு தலைக்கட்டு, அம்மா ஆத்தா போயிடுச்சு பார்த்துக்க, இப்படியெல்லாம் ஒரு உறவு கொண்டாடுற ஒரு சில விஷயங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வெறும் விசில் அடிப்பேன், என் படம் ஓடும், அதனால என் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க நீங்க கேட்டிருக்கீங்க, அது ஓட்டு கிடைக்கும். இல்ல சார், அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய சொந்த தொகுதியில பரிச்சயமான இடத்துல நிக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும்? எல்லாருமே வெவ்வேறு தொகுதி மாறி போய் தானே நிக்கிறாங்க. அப்ப நம்ம விஜயை மட்டும் கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம்? விஜய் ஒண்டி கேட்கல, இது பொதுவான விஷயம் தானே. இப்ப விராலிமலையிலேயே விஜயபாஸ்கர் அவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சார் போன வாட்டி. சொந்த செல்வாக்கு. அந்த சொந்த செல்வாக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவர் ஊருங்கிறதுனால, அவர் ஊருன்றதுனால இல்ல, அவர் பழக்க வழக்கத்தினால வருது. சொந்த ஊர்ல எத்தனை வாட்டி தோத்து போறாங்க. விஜயபாஸ்கர் போன வாட்டி ஜெயிச்சாரு, இந்த வாட்டி ஜெயிப்பாரு, அடுத்த வாட்டி ஜெயிப்பாருன்னு கிடையாது. மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கு தான். அந்த செல்வாக்கு தான் நான் பேசுறேன். இந்த வெளியூர்ல இருந்து திடீர்னு வந்து நிக்கிறது ஒரு தொகுதி, நீங்க எல்லாமே விவிஐபி தொகுதியா பார்க்க முடியாது. ஒரு தொகுதி ஜெயிக்கணும்னா உள்ளூர் வேட்பாளரா வெளியூர் வேட்பாளரா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே. கிராமங்கள்ல அதை பார்ப்பாங்க. அது ஒரு பிரச்சாரமாகவும் அது ஒரு பேசு பொருளாகும். 1. 2வது உள்ளூர்காரா அவர் என்ன செஞ்சார். 3வது அவர் அவைலபிளாக இருக்காரா. எனக்கு ஒரு தேவை, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுனா போய் சொன்னால் அவர் செய்வாரா. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும், இல்லை ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபராக இருக்கும், இல்லை அதிகாரிகள் வந்து அது செய்ய மாட்டேன்றாங்க, சுணக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வேகப்படுத்துறதுக்கு அந்த எம்எல்ஏ வந்து உதவும். இதுக்கு தான் அந்த எம்எல்ஏ போஸ்ட்டு, வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது.